ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு அப்படியே கோமா வருது. இதுகளெல்லாம் யார் வர சொன்னால், எல்லாம் திங்கிறதுக்கு தான் வந்திருக்குங்கன்னு அப்படியே கொஞ்சம் ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே பாட்டிக்கு வந்துட்டு பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மா 80வது பிறந்தநாள் வந்து எவ்வளோ பெரிய இது, யாருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்லம்மா, என்ன பொண்ணுக்கு எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. உடனே இங்கே நம்ம ரவி இருந்துட்டு, ஆமாம்மா இந்த வாயாடிக்கு மாப்பிள்ளை பார்க்கறது தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சப்ப எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜய், எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ரவியோட சிரித்து பேசுகிறதே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஸ்ருதியோட அம்மாவும் வந்துடுறாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்கன்னு அங்கே மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணிகிட்ருக்குறாங்க. மீனா, ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு வா, அதையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே மீனா வந்து போகிறப்ப நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு, என்ன மீனா இன்னும் முத்துவை காணா அப்படிங்கிறப்ப, இல்லை வந்துருவாருங்கிறப்ப, சரி சரி இவ்வளோ ஓவர் டைம் வேலை பார்த்து கூட உனக்கு வந்து ஒரு தங்க நகை வாங்கி தர முடியலையா அப்படின்னு கேட்கவும் அப்படியே எல்லாமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. மெயினாக வந்து விஜயாக்கும் மனுஜுக்கும் என்னடா உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி, என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் தங்கம் தான் அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு பார்த்தா தெரியாதா, கவரிங் நகை நான்லாம் கண்டுபிடிச்சிருவேன், இப்போலாம் வந்து கவரிங் நகை கூட ஒரிஜினல் மாதிரிலாம் தெரிகிற மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிற, நான் தான் அந்த நகை எடுத்து கொடுத்தேன், என்ன வேணால் ரசீதை காட்டுட்டான் அப்படிங்கிறப்ப, இல்லை பாட்டி இல்லை அப்படிங்கவும் உடனே ஸ்ருதி வந்துட்டு, ஏமா அவங்க எது போட்டால் உனக்கு என்ன, ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஐயோ நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா எல்லாமே கேக்கெலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு பாட்டியை வந்து வெட்ட கூப்பிட்றாங்க மனோஜ். இருடா இன்னும் என் பேரன் வரல, அவன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எப்போ வருவான்னு தெரில, அவன் தள்ளாடிக்கிட்டு தான் வருவான், குடிச்சிட்டு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்குன்னு தெரியலையேன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க.